கல்வி அமைச்சருக்கு வழங்குவதற்காக தயார் செய்து வைத்துள்ளோம். அவருடைய நேரம் ஒதுக்குவதை பொறுத்து இந்த மனுக்கள் இன்று அவர்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் அனைவரும் இன்றைக்கு திரளாக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மழையும் உங்களுக்காக ஊற்றி இருக்கு. அதனால் இது நல்ல தருணம் தான். நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நம்புவோம். பேரணி அமைதியாக கோஷத்தோட, அமைதியாகனா வாய மூடிட்டு வர சொல்ல, கோஷத்தோட கொஞ்சம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், இன்குலாப் அரசு எங்கள் பணிகளை நிரந்தரம் செய்க. மக்கள் முழுவா, மக்கள் முழுவா எங்கள் பணிகளை நிரந்தரம் செய்க. நமக்கு வாயரு, நமக்கு வாயரு, நன்மை செய்வேன், நிரந்தரம் செய்வேன். நமக்கு வாயரு, நமக்கு வாயரு, நன்மை செய்வேன், நிரந்தரம் செய்வேன். புதுச்சேரியில் பள்ளி கல்வித்துறையினரால் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் கெஸ்ட் லெக்சரர், கெஸ்ட் டிஜிடி, கெஸ்ட் லாங்குவேஜ், கெஸ்ட் பாலசேவிகா, ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஆகியோரை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தரமான பணி நியமன ஆணை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டி கண்டன பேரணி நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இன்று அக்டோபர் 16, 2025 காலை 10 மணி அளவில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுவை கம்பன் கலையரங்கத்திலிருந்து இந்த பேரணி புறப்பட்டது. திரு என் பாலகுமார் தலைவர், புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அவர்கள் பேரணிக்கு தலைமை தாங்கினார். இந்த பேரணியை திரு டி ஆர் சேஷாசலம் கௌரவ தலைவர், புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட இருபால் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், தொகுப்பூதிய பால சேவிகாக்கள், சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணி லால் பகதூர் சாஸ்திரி வீதி, மாதா கோவில் வீதி, செயின்ட் ஆஞ்ச் வீதி வழியாக சென்று புதுவை சட்டசபை முன்பாக முடிவுற்றது. அங்கு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் திரு கே பாரி தலைவர், ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு, திரு ஏ அருள்சாமி புதுச்சேரி அரசு விரிவுரையாளர் சங்கம், திரு ஏ சிரில் நிக்கோலஸ் புதுச்சேரி மாநில தலைமை ஆசிரியர் நிலை 2 சங்கம், திரு என் பொற்செழியன் புதுச்சேரி மாநில தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம், திரு ஹரிதாஸ் புதுச்சேரி மாநில பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சங்கம், திரு வி ராஜேந்திரன் புதுச்சேரி மாநில பயிற்சி பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் சங்கம், திரு எம் மோகன்தாஸ் மற்றும் திரு எம் ஜனார்த்தனன் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நலச்சங்கம் மற்றும் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் தலைமையில் புதுவை மேதகு துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு புதுவை முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நகல் உள்ளிட்ட கோரிக்கை மனு அளித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. கௌரவம் வேண்டி நிற்கின்றோம். எங்கள் பணியிட நிரந்தரம் செய்வேன். எங்கள் பணியிட நிரந்தரம் செய்வேன். அந்த கௌரவம் தன்னை தந்துவிடு. எங்கள் பணியிட நிரந்தரம் செய்வேன். அந்த கௌரவ தன்னை தந்துவிடு. எத்தனை ஆண்டுகள் பொறுத்திருந்தோம், எத்தனை ஆண்டுகள் பொறுத்திருந்தோம், நிரந்தர செய்தியை எட்டியிருந்தோம், நிரந்தர செய்தியை எட்டியிருந்தோம், நீதியில் எங்கள் துரத்தினீரே,
जिंदाबाद जिंदाबाद இன்குலாப் ஜிந்தாபாத் புதுவை அரசு எங்கள் பணியினை நிரந்தரம் செய்க. புதுவை அரசு எங்கள் பணியினை நிரந்தரம் செய்க. பலவரது காலம் பள்ளியிலே பணி புரிந்த எங்களை எல்லாம் நிரந்தர பணியை கொடுக்காமல் நிற்கதியாக நிறுத்திவிட்டு நியாயம்தானா கல்வித்துறையை நியாயம்தானா தர்மம்தானா புதுவை அரசு தர்மம்தானா SSA பணியிலே இருந்தவர் எல்லாம் நிரந்தரம் செய்து மரியாதைக்குரிய டிஆர்எஸ் ஐயா அவர்களே, ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த மழையும் பொருட்படுத்தாமல் ஒரு நோட்டீஸ் கூட அடிக்கல. நம்ம கண்டன ஊர்வலத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறீர்கள். இதுவே நம்மளுடைய முதல் வெற்றி. இதுதான் இப்ப நம்மள சாதாரணமா எடுத்துடலாம். என்ன கண்டிஷன்ஸ் தேவையோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். டெட் முடிச்சிருக்கோம், மார்க் பேசிஸ்ல எடுத்திருக்காங்க. ரெகுலர் ஸ்டாஃப் என்ன கண்டிஷன்ல எடுக்கிறாங்களோ அதே நிலையில தான் நம்மள எடுத்திருக்காங்க. இதுல எந்த வகையிலயும் நம்ம எங்களுக்கு இந்த மார்க் குறைஞ்சு போச்சு, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் கேட்கல, சாக்கு போக்கு சொல்லி கேட்கல. எங்களை நீங்க கௌரவ ஆசிரியர்களா எடுத்தீங்க. அதன் பிறகு எங்களுக்கு பின்னால எங்களை எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்ன பண்றீங்க, ஆசிரியர்களை செலக்ட் பண்றீங்க. எங்களை என்ன பண்றீங்க, நாக்குல தேன் தடவுற மாதிரி. கூடிய விரைவில் உங்களை நாங்க பணி நிரந்தரம் செய்வோம், கொஞ்சம் பொறுத்துங்கன்னு சொல்றீங்க. நம்பி கெட்டு போன கூட்டம் தான் நாங்க. உங்களை அன்னைக்கு நம்பினதுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு ரோட்ல நாங்க நிக்கிறோம். அதன் பிறகு செஞ்சீங்களா? பல கட்ட போராட்டம் நடத்தின பிறகு சட்டமன்றத்துல சொன்னீங்க 288 பேர் நாங்க நிரந்தரம் செஞ்சிருவோம்னு. சட்டமன்றத்துல சொன்னா போதாதுன்னு வெளியே வந்தோம், தம்பட்டம் அடிச்சீங்க. எல்லாம் விளம்பரம் தேடிட்டீங்க. இதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா செஞ்சீங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. போய் திரும்ப கேட்கும் போது என்ன சொல்றீங்க, கோர்ட்டு தடையா இருக்குதுன்னு சொல்றீங்க. சரி, கோர்ட்டு தடையா இருந்தது. இப்ப ஆகஸ்ட் 19, 2025 கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆணை கொடுத்திருக்கு. அதுல கௌரவ ஆசிரியர்களா வேலை செய்த அத்துணை பேரையும் பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு கொடுத்திருக்காங்க. கோர்ட்டை தானே முதலமைச்சர் அவர்களே நீங்க காரணம் காட்டினீங்க. கோர்ட்டை காரணம் காட்டி தான் நான் சொல்றேன், எனக்கு செய்யறதுக்கு மனசு இருக்கு, அதிகாரிக்க கேட்க மாட்டாங்க, கோர்ட்ல தடை இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை விட உயர்ந்த ஒரு நிலையானது வேற எதுவும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே அந்த தடையை விலக்கிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆணையை பின்பற்றதுக்கு உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இதுல பார்க்கும்போது என்ன தெரியுது, உங்களுக்கு மனசு இல்லைன்னு தான் தெரியுது. உங்களை இறங்க வைப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம் எல்லாமே. ஆக இந்த ஆசிரியர்களுடைய வைத்தறிச்சலை மீண்டும் கொட்டிக்காதீங்க. இந்த கிராமத்துல பெண்கள்லாம் சாபம் விடுவாங்க, அந்த மாதிரி எங்களை பேச வச்சிடாதுங்க. ஏன்னா எல்லாமே பெண்கள் தான் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய வைத்தறிச்சலும் அவங்க மைக்க பிடிச்சி பேச சொன்னா நீங்க சட்டமன்றத்திலே உட்கார முடியாது, வெளியே ஓடியாந்து கத்தணும், அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஏன் அவங்க கிட்ட என்ன இல்ல, குவாலிபிகேஷன் இல்லையா, ஒழுங்கா பாடம் நடத்தலையா, நீ கொடுத்த சம்பளம் தான் பத்தல, அதனாலதான் நிரந்தரமான பணியை கேட்டாங்க. நீ கேட்ட எல்லா தடையும் இன்னைக்கு விலகிடுச்சு, செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு.
துறையில கேட்டா இப்ப வேலை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பலர் ஏன்னா வந்து உடல்நிலை சரியில்லைன்னா பல டாக்டரை நம்ம பார்ப்போம். அது மாதிரி சங்கத்தை நாடி வரோம். துறையில யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க மூலியமா அந்த சீட்டை பாக்குறவங்கள கேட்கிறோம். இயக்குனருக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தா கேட்கிறோம். அதிகாரிகளுக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தா கேட்கிறோம். கேட்கும் போது என்ன உங்களை திசை திருப்புவாங்க. நிச்சயமா அதெல்லாம் நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னைக்கு ஆணைய கையில வாங்கிட்டு மயிலன்னா மயில் இறங்க போடாது. இன்னைய காலகட்டம் மயிலோட இறகு பிச்சு எடுக்கணும். அந்த நிலையில தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் தூங்குறவன் இல்ல, தூங்குற மாதிரி நடிக்கிறவன் தான் இன்னைக்கு இருக்கான். அது அதிகாரியில இருந்து அரசுல இருக்கிற அத்தனை பேர் அதேதான். நம்ம பாக்குறோம், பல முறை சென்று பேசுறோம், திரும்ப திரும்ப அரைச்சமாவே திரும்ப அரைக்கலாம். வைத்தறிச்சலா இருக்குது. எங்கேயாவது வார்த்தையை விட்டுட போறோமான்னு நமக்கு பயமா இருக்குது. ஆனால் நிச்சயமாக உங்களோட கோரிக்கை வெல்லும். தொடர்ச்சியாக போராட்டம் தான் நமக்கு வெற்றியை வாங்கி தரும். அதனால இதோட நம்ம நின்ற கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம போராட தயாரா இருக்கணும். ஆணை கையில கிடைக்கிற வரைக்கும் தயாரா இருக்கணும். போராட்டம் மட்டும்தான் நமக்கு வெற்றியை தரும். வாழ்க்கையிலயும் அதுதான் உண்மை. நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு போவோம், வேற ஒண்ணு நடக்கும். அதோட மனம் கலந்துடக் கூடாது. தொடர்ச்சியாக போராட வேண்டும். அதையே உங்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நம்முடைய பாதி ஆசிரியர் குறிப்பிட்டது போலதான் இந்த வருஷம் வந்து சிபிஎஸ்இ ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. முதலா சிபிஎஸ்இ ரிசல்ட்டை நாங்கள் வந்து கொடுத்துருக்கிறோம். முதல் வருஷமே வந்து எங்களுடைய அரசு வந்து மிகப்பெரிய அளவுல சாதனை செய்திருக்கு. நம்முடைய துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய துறை அதிகாரிகள் அவர்களும் மாத்தாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த பெருமைக்கு உண்மையான சொந்தக்காரர்கள் நம்முடைய ஆசிரியர் சமூகம் தான். இன்னைக்கு முதல் வருஷமே நல்ல ரிசல்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு தான் இன்னைக்கு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க. எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில இந்த வருடம் வந்து ரிசல்ட் நல்லா வந்திருக்கா, அதுல இந்த ஆசிரியரோட உழைப்பு நிச்சயமா இருக்கு. இந்த ஆசிரியரோட உழைப்பின் மூலமாக தான் இந்த ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டுடைய பெருமை உங்களுக்கு கிடையாது, இந்த ஆசிரியருக்கு தான். அதுக்குரிய பரிசு தான் இன்னைக்கு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க. இந்த ஆசிரியர் நியமனம் கொல்லைப்புற நியமனம் கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம புதுச்சேரியில எத்தனையோ கொல்லைப்புற நியமனங்களை நீங்க நிரந்தர பணியாளர்களா மாட்டி இருக்கக்கூடிய வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான தகுதிகளோட எல்லா விதமான நீங்க சொல்லக்கூடிய அந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இன்க்ளூடிங் டெட் முடிச்சுட்டு இன்னைக்கு ரோட்ல நின்று போராடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கீங்க. இந்த ஆசிரியர் மனநிலையை பாருங்க. இவங்களுக்கு முன்னாடி பணியில சேர்ந்தவங்க நிரந்தர பணியாளர்கள், இவங்களுக்கு பின்னாடி பணியில சேர்ந்தவங்க நிரந்தர பணியாளர்கள். ஆனா நடுவில் இவங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சாங்க? அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதை இந்த அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அவர்களுடைய இடத்துல நின்று பார்க்கணும். முன்னாடி பின்னாடி எல்லாம் நிரந்தர பணியாளர்கள், இவங்க மட்டும் தற்காலிக பணியாளர்களா இருந்தாங்க. இவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இவங்க எப்படி அந்த மாணவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும்? அப்புறம் எப்படி நீங்க வந்து கல்வித்தரம் வந்து உயர்ந்த சூழலை உருவாக்குன்னு சொல்றீங்க? இதுல வேற நீங்க ஒரு டெட்லைன் வேற கொடுத்துருக்கீங்க. இந்த டெட்லைனுக்குள்ள நீங்க உங்களுடைய பணிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போன கூட்டத்தில் கூட ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, சாதாரண நாள் தெரிஞ்சா வாழ நாள் அரங்கமாயிடலாம். அதே மாதிரி உண்மையா அந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் இன்னைக்கு இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. நல்ல ரிசல்ட் பண்ண போறோம். பேரண்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட். நாங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறதுனால ஏன் அந்த டீச்சர் வரல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில நாங்க பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். அவ்வளவு பாசமா இருக்கிறோம் பசங்கள்கிட்ட. அவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்குறோம். அப்ப எங்களை பணி நேரத்தில் செய்யறதுல அரசாங்கம் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு கஷ்டப்படுறோம். அரசாங்கத்தை கேட்டு ஒன்னே ஒண்ணுதான், எப்ப போய் கேட்டாலும் செய்யறோம் வழி இல்லை, மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லமா? அது மாதிரி எந்த முகாந்திரம் இல்லைன்றாங்க சொல்றீங்க. ஐயா டிஆர்எஸ் அவர்கள் அதுக்கான ஆர்டர் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க ஒன்னும் குழப்பி தேவையில்ல, இருக்குது ஆர்டர். இதை பேஸ் பண்ணி கிளியரா செஞ்சிடலாம், எந்த இஷ்யூஸும் வராதுன்னு சொல்றாரு. ஏன் பேச மாட்டீங்க? ஏன் அதுக்கான எந்த விதமான முடிவு எடுக்க மாட்டீங்க? அதாவது காலையில கிளம்புறேன்,
காலையில கிளம்புறது மனைவி கேட்கறாங்க எங்கேயா போற அப்படின்னு, போராட்டம் இருக்குது, இது போல ஒரு ஊழல் வச்சுக்கிறோம், இந்த மழையிலையா மனம் ஆசிரியர்கள் வருவாங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக வருவார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள், அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் சொன்னாங்க. நிச்சயம் மழைகள்லாம் கிடையாது, மழையில நடந்து போவோமா அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு கேட்கறாங்க என்ன எதிர்த்தாங்க போராட்டம், கேட்கறாங்க எதிர்த்தாங்க போராட்டம், இந்த மாதிரி வேலையில் எடுத்தான் அவங்களை உள்ள வைக்காத அடுத்த கால்பாடு, அது எப்படி நியாயம்? அவங்களுக்கு நியாயம் புரியுது நிறைய பேருக்கு, அது எப்படி நியாயம்? அவங்க வச்சிருந்தாங்கல்ல, அவங்களை உள்ள வச்சிருந்தாங்கல்ல.